இருப்பீர்கள். நீங்கள் என் சாட்சியும் அறிந்தபடியினாலே அதை பற்றி அதிகமாக விவரித்து நான் பேசப்போவதில்லை. ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாது என்றால் சொல்கிறேன். நான் என் தந்தையால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன். அது தெரிந்தும் என் அம்மாவால் அந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்டேன். அதை பற்றி எதுவும் செய்ய எனக்கு தைரியம் இல்லை. எப்போதாவது நீங்கள் அதை போல் நடத்தப்படுகிறீர்களா? பலருக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பது தெரியும். உங்கள் வாழ்வில் நீங்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றால் அது கடினமானது. நீங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சரியான விதத்தில் அன்பை ருசிக்கவில்லை. நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பலவிதமான எண்ணங்கள் உங்களை தாக்கி நீங்கள் நிலையற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட முடியும் என்று நம்பி தேவனை விசுவாசித்து பயணித்தால் பல ஆண்டுகள் கழிந்தாலும் முற்றிலுமாய் மீண்டு வர முடியும். நான் அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியும் என்று எனக்கு தெரியாமல் பல ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு நாள் ஒரு பெரிய வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்தேன். நான் சாத்தானின் பொய்களை நம்பினேன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கடவுள் பட்சபாதமற்றவர், எவரையும் வித்தியாசமாக மதிக்காதவர். அவர் ஒருவருக்கு செய்யும் நற்காரியத்தை எவருக்கும் செய்வார். கடவுளின் வாக்குறுதிகளை யார் வேண்டுமானாலும் நம்பலாம். அப்படி ஒரு குழியிலிருந்து வெளியே வந்து அரண்மனை போன்ற ஒரு வாழ்க்கையை